காலையிலேருந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா? முதல்ல என்ன வகுப்பு இருந்தது? துவக்க நிகழ்ச்சி ஆர்கே ராமச்சந்திரன் இல்லையா? சரி, இப்போ ஏதாவது ஒரு ஒன்றியம், எந்த ஒன்றியம்? இங்கே எந்த ஒன்றியம்? கிள்ளியூர். சரி, கிள்ளியூர் ஒன்றியத்தில் உள்ளவங்க யாராவது எழும்பி துவக்க நிகழ்ச்சியில் தென் மாநில அல்ல தென் தமிழக அமைப்பாளர் என்ன சொன்னார், அவர் சொன்ன முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் கிள்ளியூர் ஒன்றியம். சீக்கிரம் 4 மணிக்கு முடிக்கணுமா வேண்டாமா? കഴിയணும் தானே? அப்போ உடனே சொல்லணும் எழுப்பி. தைரியமா தைரியம் யாருக்கு இருக்கோ அவங்க எழுப்பி சொல்லுங்க. ஒருத்தருக்கும் தைரியம் இல்லை போல. கிள்ளியூர் இந்தியெல்லாம் எழுப்புங்க. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? ராம் எனக்கு மேசைக்கு மேலே அந்த லிஸ்ட் வச்சுருந்தேன், எந்தெந்த ஒன்றியத்துலேருந்து எத்தனை யார் வந்திருந்தாங்கன்னு. அதை எடுத்துருந்து அங்கே இருந்து அதை இங்கே எடுத்துட்டு வர. கிள்ளியூர் ஒன்றியம். சரி, இல்லை கோழைகள்லாம் உட்காருங்க. 1 2 நீங்கள்லாம் வீரர்கள் தானே மீதி நிற்கிறவங்க அப்படின்னா யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. சீக்கிரமா. என்ன என்ன யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. பஞ்சமகாஜ்ஞா அவர் சொல்லியிருக்க மாட்டார், நான் இல்லையே சொல்லிட்டு போனேன். அது அடுத்து அதுக்கு வேலை பண்ணலையா சொன்னார். அப்போ ஒழுங்காக கவனிக்கலன்னு அர்த்தம். சரி, உட்காருங்க. வேற எந்த ஒன்றியம் ஒழுங்காக கவனிச்சிருக்கு பார்ப்போம். கிள்ளியூர் ஒன்றியம். நீங்க எந்த ஒன்றியம்மா? குருந்தங்கோடு ஒன்றியம். குருந்தங்கோடு ஒன்றியத்திலேருந்து யாராவது ஒருத்தர் எழுப்பி சொல்லுங்க. துவக்க நிகழ்ச்சியில் ஆர்கே ராமச்சந்திரன் என்ன விஷயம் சொன்னார்? என்ன கதை சொன்னாங்க? அதனால நாம என்ன பண்ணுவோம்? அதனால நாமளும் சிங்கங்கரை குரங்கு போல அங்கேயா இருக்கணும். பயிற்சி தேவை. பயிற்சி இருந்தால் தான் செயல்பட முடியும்னு சொன்னாரா? சரி, உட்காருங்க. அப்போ கிள்ளியூர் ஒன்றியம் கவனிக்கல, குருந்தங்கோடு ஒன்றியம் கவனிச்சிருக்கு. அப்படி எடுத்துக்கலாமாண்ணா? கிள்ளியூர் ஒன்றியத்தில் இருக்கிறவங்க சொல்லலையே. அப்போ கிள்ளியூர் ஒன்றியம் கவனிக்கலன்னு தானே அர்த்தம். கிள்ளியூர் ஒன்றியம் என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா இல்லை பேசிகிட்டு இருந்தீங்களா? சரி. அடுத்த வகுப்பு இந்து தர்ம வித்யாபீடத்தின் குறிக்கோள் நம்முடைய மாவட்ட அமைப்பாளர் எடுத்திருக்கார். சரி, நீங்க எந்த ஒன்றியம்மா? தக்கலை ஒன்றியம். சரி, தக்கலை ஒன்றியம். தக்கலை ஒன்றியத்திலேருந்து யாரையும் சொல்லுங்க. இந்து தர்ம வித்யாபீடத்தின் குறிக்கோள்னு சொல்லி
பொன் வேலப்பன் எதை முக்கியமாக சொன்னார்? தக்கில் வண்டியம் கவனிச்சாங்களா இல்லையா? அடுத்த வண்டியம் கூப்பிடணுமா? தக்கலை வண்டி எல்லாரும் எழும்புங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க தக்கலை வண்டியத்துலேருந்து? சுதா வண்டி இருக்காங்களா? தக்கலை வண்டியம் எத்தனை பேர் இருக்காங்க பாபு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கொஞ்சம் மாறுங்க. இல்லை 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 பார்த்துட்டு 2 4 6 8 10 12 14 15 16. அது ஒன்று அரை டிக்கெட் இருக்கிற மாதிரி இருக்கு. உயர்நிலையா? என்ன கிளாஸ் படிக்கிறம்மா? 8th? 8th உயர்நிலை வந்துட்டியா? சமயப்பு எடுக்கிறியா எங்கேயாவது? இல்லையா? சமயப்பு எடுக்க இல்லையா? சரி இருக்கட்டும். சரி, யார் சொல்ல போறா? நீங்களா? மற்றவங்கெல்லாம் உட்காருங்க. சொல்லு. அதான் என்ன குறிக்கோள் தான் கேட்குறேன். இந்த வித்யாபீடத்தின் குறிக்கோள் அதெல்லாம் இருக்கட்டும். குறிக்கோள்னு என்ன சொன்னார்? இந்த சமய பண்பாட்டை வளர்க்கணுமா? அந்த அம்மா எங்க கிளம்பி போறாங்க? அம்மா என்ன வேணும்? 4 மணிக்கு போகலாம் தானே? இனிமே கிளம்புறாங்களா? சரி சரி. சரி. அப்போ ஹிந்து தர்ம வித்யாபீடத்திൻ്റെ குறிக்கோள் உணர்வுள்ள இந்துக்களை உருவாக்குதல். உணர்வுள்ள இந்துக்களை உட்காருங்கம்மா. உணர்வுள்ள இந்துக்களை உருவாக்குவது மட்டுமல்ல, ஹிந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லுவது. இந்து தர்மம்னா என்னான்னு தெரியாது நம்ம மக்களுக்கு. என்ன தெரியும் நம்முடைய இந்துக்களுக்கு? இந்து மதத்தை பற்றி கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், சாமிகிட்ட ஒரு பட்டியல் கொடுக்கணும், அது அப்படி வீட்டில் டோர் டெலிவரி ஆகணும், தீபாரணம் முடிஞ்சோடனே சுண்டல் பழம் பாயசம் சாப்பிட்டு வரணும். இதுதானே இந்துக்களுக்கு தெரியும். இது இல்லை இந்து மதம் உலகத்திலே மிகச்சிறந்த மதம். விவேகானந்த சாமி சொல்றார், அனைத்து மதங்களுக்கும் தாய் மதமாகிய இந்து மதத்தின் பேரில் நான் இங்கு உரையாற்றுவதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்து மதத்தின் பேரில் உரையாற்றுவதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எதை வச்சு சொல்றாரு? அவருக்கு மதத்தில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு தெரியும், மற்ற மதத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு தெரியும். அதனால தான் சொல்றாரு உலகின் தாய் சமயமாகி இந்து சமயம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா கிறிஸ்தவ மதம் தோன்றினது எப்போ? எத்தனை வருஷம் இருக்கும்? 3000 வருஷம் இருக்குமா? இல்லை, அவர் பிறந்தே 2026 தான். அதனால 2026 தான் இல்லையா? அவர் மற்றவர் என்ன எத்தனை வருஷம் ஆச்சு? முஸ்லீம் மதம் தோன்றி 1600 வருஷம்தான். அப்போ அதுக்கு முன்னாடி எந்த மதம் தான் இருந்தது? இந்து மதம் தான் இருந்தது. இந்து மதம் 100% இருந்தது. ஆனால் உலகம் முழுக்க இந்து மதம் இருந்தது. இப்போ எத்தனை சதவீதம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன். இப்போ எத்தனை சதவீதம் இருக்குது உலகத்தில்? இந்து மதம் எத்தனை சதவீதம் இருக்கு? 50%. 12.5% தான் இருக்குது. 800 கோடி மக்கள்ல 100 கோடி மக்கள் தான் இந்துக்கள் இருக்காங்க. மற்றவங்கள்லாம் அதிகம் இருக்காங்க. உலக அளவில் எடுத்துட்டோம்னா இந்துக்கள் சிறுபான்மையராக இருக்காங்க. பாரத அளவில் எடுத்துட்டாலும் அப்படி சதவீதம் குறைஞ்சிட்டே வருது.
தமிழ்நாடு அளவில் எடுத்தாலும் சதவீதம் குறைஞ்சிட்டு வருது. கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துட்டோம்னா அவங்க அதிகம் பேரை வந்தாச்சு. அதனால தான் நம்முடைய இப்போ முன்னாடி இப்போ எடுத்தாங்க இல்லையா தாய்மதம் திருப்பணும்னு சொல்லி, அவங்கெல்லாம் நாம் திருப்பி கொண்டு வரணும், போனவங்கள நாம் திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்முடைய சதவீதம் காப்பாற்றப்படும், அதிகப்படுத்த வேண்டும். இல்லாட்டா என்ன ஆகும்னா இந்து தர்மத்தினுடைய கொள்கைகள் அழியாது, இந்து சனாதன தன்மை கருத்துக்களை அழிக்க முடியாது. கடவுள் எல்லா இடம் இருக்கிறார், அந்த கொள்கையை யாரும் அழிக்க முடியாது. ஆனால் சனாதனத்தை நம்புவோர்களே அல்ல சனாதனத்தை பின்பற்றுவோர்களே இல்லாமல் பண்ணிடலாம். சனாதனத்தை அழிக்க முடியாது, சனாதனிகளே அழித்து விடலாம். அப்படிதான் அழிச்சிட்டு இருக்காங்க. 100% இருந்த சனாதனிகள் இன்னைக்கு 12.5% தான் இருக்காங்க. கருத்து அதே கருத்து இன்னைக்கு இருக்கு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஈசாவாசியம் சர்வம் சொல்லி நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அதே கருத்து இன்னைக்கும் இருக்கு. அந்த கருத்து யாரும் அழிக்க முடியாது. ஏகம் சத் விப்ரா பகதாவதந்தி அதை யாரும் அழிக்க முடியாது. ஆனா சனாதனிகளை அழிச்சு விடலாம், சனாதனிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம், அவர்களுடைய நம்பிக்கையை மாற்றி அவர்கள் சனாதனி இல்லாமல் ஆக்கலாம். இது அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்முடைய வேலை என்ன? மீண்டும் சனாதனிகள் 100% கொண்டு வரணும். ஏன்னா விவேகானந்த சாமி சொல்றார், பாரதத்தினுடைய உயிர் நாடி ஆன்மீகம், ஆன்மீகம் அழிந்தால் பாரதம் அழியும், பாரதம் அழிந்தால் உலகம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்றாரு? உலகத்தில் சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்க தகுதி உள்ள ஒரே நாடு பாரதம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த கொள்கையில தான் நாம் என்ன சொல்லலாம், ஏகம் சொத்து பிரா பகதாவதந்தி, நீ எந்த வடிவில் வழிபட்டாலும் நீ இறைநிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் அவங்களாம் அப்படி சொல்றாங்க, இல்லை ஒரே வழியும் ஒளியுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான், இன்னொருத்தன் சொல்றான் இவரை நம்பாதவனை எல்லாம் கொல்லுங்கிறான். அப்போ நான் நம்புற விஷயத்திலிருந்து நீ இன்னொரு விஷயம் மாற்றி நம்பினேன்னா அவனை கொல்லணும் அப்படின்னு சொன்னா அது சமாதானத்தை கொடுக்குமா? நான் வழிபடுற இதே வடிவத்தில் தான் எல்லாரும் வழிபடணும், மற்ற வழிபாடு பண்ண அதெல்லாம் தப்பு, மீதி எல்லாம் சாத்தான் அப்படின்னு சொல்றது சமாதானத்தை கொடுக்குமா? நீ எந்த வடிவத்தில் வழிபட்டாலும் இறைநிலை அடைய முடியும்னு சொல்றது சமாதானத்தை கொடுக்குமா? அதுதானே சமாதானத்தை கொடுக்கும். அதனால உலகத்தில் சமாதானம் வேணும்னா நம்முடைய கொள்கை உலகம் முழுக்க பரப்பப்பட வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது? நேரே மாறி நடக்குது, உள்டாவா நடக்குது. அதனால என்ன ஆகுது? எல்லா இடத்துலையும் தகராறு, எல்லா இடத்துலையும் சண்டை. இங்கே சொல்கிறேன், சிறுபான்மையர்களை இங்கே வாழ விடவில்லை, இந்துக்கள் சிறுபான்மையை வாழ விடவில்லை. பாரதத்தில் பாரதிய ஜனதாவும் RSS எல்லாம் சேர்ந்து சிறுபான்மையரை கொடுமைப்படுத்துகிறாங்க, முஸ்லீம்களை கொடுமைப்படுத்துகிறாங்களா? அப்படியே முஸ்லீம்களை நம்ம கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம், அவங்க தான் நம்மளை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம பையன்மாரை எல்லாம் கூட்டிகிட்டு போய் மூளை செலவை பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. எத்தனையோ இதுகள் நம்முடைய இப்போ நம்ம சமீபத்தில் நிறைய அதே மாதிரி வந்துட்டு இருக்குது. நாம் அவங்கள ஒன்றும் கொடுமைப்படுத்தலை. அவன் நாட்டிலேயே, முஸ்லீம் நாட்டிலேயே, பாகிஸ்தான் எந்த நாடு? என்ன நாடு? முஸ்லீம். ஆப்கானிஸ்தான் எந்த நாடு? முஸ்லீம் நாடு. மாறி மாறி சண்டை போட்டு குண்டு வச்சுட்டு இருக்கிறானா இல்லையா? ஈரான், ஈராக் எவ்வளோ நாள் அடி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இஸ்ரேலும் காசாவும் என்ன அடி போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க மாறி மாறி அடி போட்டிருக்காங்க. பாரதம் யாரைய போய் அடிக்குதா? இவ்வளோ நாள் அடி வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு அடி வாங்கினா திருப்பி கொடுப்போம்னு சொல்லி வந்திருக்கோம். இவ்வளோ நாளும் ஒருத்தர் சொன்னானா, நான் எவ்வளோ வேணாலும் அடித்தாலும் நான் தடுத்துருவேன் அப்படின்னு. எப்படிடா தடுப்பேன்? அடிமுறையெல்லாம் படிச்சிருக்கேன். அடிமுறை ஒன்றும் படிக்கலை, ஆனால் தடுத்துருவேன். எப்படின்னு? எந்த இடத்துல படுதோ அந்த இடத்த வச்சு தடுப்பேன். அவன் கையில் அடித்தான்னா கையில் படுவோம், அவ்வளோதான். அப்போ அது தடுக்குது என்ன அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நீ அடித்தேன்னா நீ ஒரு அடி அடித்தா 10 அடி அடி, அந்த மாதிரி நிலைமை வந்திருக்குது. அதனால நாம நம்முடைய கொள்கையை யாரையும் போய் ஆக்கிரமிக்கிறது இல்லை, யாரையும் அடிமைப்படுத்துறது இல்லை. நாம் எல்லாரையும் வரவேற்றிருக்கிறோம். விவேகானந்த சாமி முதல் சிக்காகோவில் பேசும்போது சொல்றார், உலகத்தின் அனைத்து நாடுகளிலிருந்தும் அடித்து விரட்டப்பட்டு அகதிகளாக ஓடி வந்த
அத்தனை மதத்தினருக்கும் அடைக்கலம் கொடுத்து இன்று வரையும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாரத நாட்டின் பிரதிநிதியாக நான் பேசுவதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். இதுதான் பாரதத்தினுடைய பண்பாடு. அதனால பாரத பண்பாடு தான் உலகத்துக்கு சாந்தி சமாதானத்தை கொடுக்க முடியும். அப்படி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பாரத பண்பாடு எல்லா இடத்துலையும் பரப்பப்பட வேண்டும். பாரத பண்பாடு இப்போ நமக்கு தெரியாது, நம்மகிட்ட இருந்து மறைச்சிட்டே இருக்காங்க. எல்லா மூலமாக தொலைத்தொடர்பு கருவிகள் அனைத்தும் இணையதளம் எல்லாத்துல இருந்து வச்சுருக்காங்க. பிள்ளைகளுக்கு இப்போ என்ன பண்ண பொட்டு போட சொன்னால் பொட்டு போட பிள்ளைகளுக்கு மனசு இல்லை. ஏன் பொட்டு போடலன்னா அவ டிவியில் வர நடிகை போட்டு போடல இல்லையா? இல்லையா? அதை பார்த்து தானே நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படி பண்ணுவோம். நீங்கள் இன்னைக்கு இப்போ ஒருத்தர் இப்போ திருப்பி முகத்தை பாருங்கம்மா. யாருக்கு நெற்றியில் ஒழுங்கா குங்குமம் இருக்கு பாருங்க. இருக்கா? இல்லாதவங்களெல்லாம் எழுப்பி விடுங்க. பொட்டே தெரியலன்னவங்களாம் எழுப்பி விடுங்க பாப்பா. எத்தனை பேர் பொட்டு போடாமல் வந்திருக்க பார்த்து. இந்த பையன் மாதிரி பார்க்க வேண்டியதுதான் நீங்களும். நெற்றியில சமய சின்னம் தெளிவாக இல்லாதவங்களாம் எழும்புங்க பாப்பா. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டுடுங்க, இருக்கா இல்லையான்னு கேட்டுடுங்க. இல்லைன்னு சொன்னாங்கன்னா எழும்புங்க. அண்ணா ஒரு பையன் எழும்பியாச்சு, வெரி குட். வேற எலும்புங்க இல்லை, விட மாட்டேன். இப்போ 1 2 3 4 அப்பா 5 6 7 அப்படிதான் 8 9 10. இந்த பக்கம் இல்லையா? அந்த பக்கம் மட்டும்தான் அப்படி இருக்காங்களா? 12 இருக்கிறதுல யாருக்காவது நெற்றியில் போட்டுலாட்டா சொல்லுங்க அம்மா, பக்கத்தில் இருக்கிறவங்க. சரி உட்காருங்க. நம்முடைய சமய சின்னம் நம்ம எப்போ இருக்கணும், அதை போட்டிருக்கணும். அதை போடுறதில் நமக்கு பெருமை வரணும். நான் இந்த இதுக்கு போயிருந்தேன், திருவண்ணாமலையில் போய் கொஞ்சம் நாள் இருந்தேன். அங்கே பார்த்தாச்சுன்னா அங்கே வரக்கூடிய கோயிலுக்கு வரவங்கலாம் பெருசாக பட்டை போட்டிருக்காங்க. 3 வரை அப்படி தெளிவாக போட்டிருக்காங்க. இங்கே போட்டால் அது கேவலம். அப்படிதான் நினைக்கிறோம். ஏன் நம்முடைய சமய ஆசிரியர்கள் முழுசா மொத்தமா திருநீர் போட்டு போகக்கூடாது, சிரிக்க கூடாது? ஏன் சிரிக்கணும்? நீர் எல்லாம் நெட்டி பால்னா இப்படி நீங்க பொட்டு வைக்காம இருக்கிற பார்த்து தான் சிரிக்கணும். நாங்க இங்க சமயத்தின இல்லாம பார்த்து தான் சிரிக்கணும். 3 வரை போட்டாச்சுன்னு போட்டு போற பார்த்து சிரிக்க கூடாது. நாம அந்த அளவிற்கு நம்மை இந்த மீடியாக்கள், தொலைத்தொடர்பு சாதனங்கள், இணையதளம் எல்லாம் சேர்ந்து நம்மளை அந்த மாதிரி முட்டாளாக்கி வச்சிருக்குது. போட்டு 3 வரை போடுறதுன்னு சொல்லதே நமக்கு சிரிப்பா இருக்கு. கேவலமா இல்லை சமய ஆசிரியர்களுக்கு? நாம 3 வரை போட்டு நெற்றியில விபூதி போடுறோன்னு சொல்றதே நமக்கு அது ஒரு கேவலமாக குறைவா நினைக்கிறோம். ஒரு முஸ்லீம் பொண்ணுகிட்ட போய் ஹிசாப்பு போட்டு நடக்கிறேன், இல்லை மொத்தமா கரு போட்டு பே மாதிரி நடக்கிறேன்னு சொல்லி பாருங்க, பல்ல உடைச்சிடுவா. நமக்கு 3 வரை போட்டு விபூதி போடுறோன்னு சொன்னா நமக்கு அது சிரிப்பு வருது. பாருங்க எந்த அளவிற்கு நாம நம்முடைய பண்பாட்டை இழந்திருக்கிறோம். அப்படி அவங்க பண்ணி வச்சிருக்கிறாங்க. 3 வரை போட்டு போடுறதுல போயிட்டு போடுறதுல நமக்கு வெக்கம் இருக்கு. இந்த பிள்ளையெல்லாம் போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸை பார்த்தா சின்ன துணி இருக்கா இல்லையான்னு தெரியல, அந்த மாதிரி போட்டுட்டு போறாங்க. அது ஒன்றும் வெக்கம் இல்லை. சினிமாக்காரிகளை பார்த்துட்டு அப்படியே நடக்கிறது. பார்த்தா சின்ன பிள்ளைகள்லாம் பார்த்தா அப்படி முடியும் இங்கே போடுது இங்கே அதுக்கு எண்ணெய் மறைச்சிட்டு என்னடா போகலாம். அப்படியெல்லாம் வேணும்னே சதி பண்றாங்க. வெளிநாட்டுக்காரங்களுடைய சதியினால அதெல்லாம் நடக்குது. நம்ம அவங்க பண்ற மாதிரி நம்மளை வேஷம் போட வைக்கிறாங்க. அவங்க விரும்புற மாதிரி, அதாவது நம்முடைய பண்பாடை அழித்து வெளிநாட்டுக்காரன் விரும்புறது மாதிரி பாரதியர்களை மாற்றணும்னு சொல்லித்தான் டிவி சீரியல் இது எல்லாமே வருது. அதுல மயங்கி நாம அதுல ஏமாந்து முட்டாளா இருக்கோம். நம்முடைய பண்பாடை பற்றி நமக்கு சிந்திக்க நேரம் இல்லை. நம்முடைய ரிஷிகள்லாம் முட்டாள்கள் இல்லை. ஏன் ஒவ்வொரு விஷயம் சொல்லி வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும், அதை நாம பின்பற்றணும். அது இல்லாமல் நாம இருந்துட்டு இருக்கோம். அதனால இனி ஒரு தீர்மானம் போட்டு விடலான்னு பார்க்க. சமய ஆசிரியர் சமயப்பு எடுக்க போகணுன்னா 3 பட்டை போட்டு தான் போகணும், இல்லாட்டா போகாதே சொல்லணும்.
அங்கே அது கிடைக்கும். அது சொல்லி தீர்மானம் சொல்லி முடிக்க முன்னாடியே ஓம் சொல்கிறாங்க. எப்படிமா எத்தனை பேர் இப்படி ஒரு தீர்மானம் போடுறது நல்லதுதான் உள்ளவங்க கை தூங்க பார்ப்போம். யப்பா நிறைய சப்போர்ட் கைகளை போடுங்க. சரி, தீர்மானம் போட்டால் தான் நம்ம நல்லது செய்யணுமாங்க? தீர்மானம் போடாமலே நம்ம பண்ணலாம் தானே? தீர்மானம் போடாமலே நம்ம திருடணும். அதாவது போலீஸை கண்டு பயந்து நம்ம திருடாமல் இருக்கக்கூடாது, நாம் இயல்பாகவே திருடாமல் இருக்கணும். அதனால தீர்மானம் போட்டால போட்டுட்டு போமே, கிண்டல் பண்ணுறோம் பண்ணாட்டுமே. நாங்கள் முன்னாடி நான் கல்லூரியில் படிக்கும்போது ருத்ராட்சம் போட்டு போனால் கிண்டல் பண்ணுவாங்க. பிறகு எவனா சூப்பர் ஸ்டாரு ருத்ராட்சம் போட்டு போனால் இங்கே ஆசிரமத்தில் வந்து ருத்ராட்சம் வாங்கிட்டு போகிறான். காலேஜ் போய் மாறலாம். இப்போ விஜய் தலைகளாக இருந்தானா இவன் எல்லாம் தலைகளாக தான் நடப்பானோ. சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறானோ அதே மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்க. நடிகைகள் எப்படி பண்ணுறாங்களோ அப்படி தான் பண்ணுவாங்க. அவ்வளோ தூரம் நாம் நம்முடைய இயல்பை மறந்து எதையோ பார்த்து மயங்கி போயிட்டுருக்கோம். நம்முடைய பண்பாடு அது இல்லை, நம்முடைய பாரத பண்பாடு இல்லை. நாம் நம்முடைய பண்பாடை காப்பாற்ற வேண்டும். நாம் எப்படி நடந்தோம் அப்படிங்கிற பற்றி ஆலோசிக்கணும். பெரியவங்களை மதிக்கிறது இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நாம் இங்கே ஆசிரமத்தில் நான் இப்போ இருக்கிற அந்த நாற்காலியில் இருந்தேன்னா இங்கே 100 வயசு ஒருத்தர் இருந்தார், பாகவதர் ஒருத்தர். அவர் அந்த பக்கம் வந்தார்னா நான் அங்கே இருந்தேன்னா ஒரு 10-20 அடிக்கு முன்னாடி செருப்பை கலத்திட்டு தான் நடப்பார். அது அவங்க பழைய பண்பாடு, அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது. இப்போ வீட்டுக்கு உள்ள வர செருப்பு போட்டு போகிறாங்க. செருப்பை வெளியில் கலத்தி போடணும்னா அப்படி டிவியில் போடலையே, சினிமாவில் எல்லாம் உள்ள செருப்பு போட்டு போகிறாங்க போல இருக்கு இல்லையா? அதனால் நானும் போட்டு போவேன். நம்ம பண்பாடை என்ன அப்படி வச்சுருந்தா பரவாயில்ல. வீட்டுக்கு உள்ள ஒரு செருப்பு வெளியில் ஒரு செருப்பு வச்சா பரவாயில்ல. சிலவங்களுக்கு நடக்க செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தால் தனித்தனி செருப்பு வச்சுருந்தா அது பரவாயில்ல. இது வீட்டுக்குள்ளே போடுற செருப்பு தான் வெளியிலேயும், வெளியில் போடுற செருப்பு தான் வீட்டுக்குள்ளேன்னா என்ன கஷ்டம். ஷூ போட்டுட்டு எங்கே வேணா போகலான்னு. அவங்க வழிபாட்டு தலங்கள் எல்லாம் ஷூ போட்டுட்டு போகலாம் தானே? இல்லை இப்போ மாற்றிருக்காங்களா? சர்ச்சில் எல்லாம் போகலாம் தானே? ஏன்னு கேட்டேன் நான் ஒருத்தர், உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய கோவிலில் கர்ப்பகிரகத்தில் கடவுள் இருக்கிறதாக நம்ம நம்புகிறோம். ஆனால் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை கிடையாதுன்னு அவங்களுக்கு திட்டத்திலே அது கிடையாது. கடவுள் எங்கே தான் இருக்கார்? பரலோகத்தில் இருக்கிறார். இங்கே சும்மா ஒரு பிரார்த்தனை கூட தான் அது. கடவுள் இருக்கிற இடம் இல்லை, அதனால அவன் ஷூ போட்டு போகலாம். நாம் அப்படி இல்லை, கடவுள் அங்கே இருக்கிறாருன்னு நம்புகிறோம். அதனால் அதை நாம் பின்பற்றணும். நம்முடைய நம்பிக்கையை குலைக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. அதனால் இப்போ எங்கேருந்து எங்கே வந்துட்டோம்? சரி, குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்து சமயத்தினுடைய தத்துவங்களை நாம் எடுத்து சொல்லணும். விவேகாசாமி சொல்கிறார், காடுகளிலும் மடங்களிலும் மறைந்து கிடக்கும் வேத இதிகாச உபநிடத கருத்துக்களை கிராமங்கள் தோறும் வாரி இறைக்க வேண்டும். அந்த பணியை தான் நாம் செய்துட்ருக்கோம். விவேகானந்த சுவாமி சொல்லக்கூடிய மிக உயர்ந்த பணியை நாம் சமய ஆசிரியர்கள் செய்துட்ருக்குறோம். நாம் பழைய பண்பாட்டை கொண்டு வரணும். இப்போ அங்கெல்லாம் சென்னையிலெல்லாம் ஒரு தடவை அங்கே பாட்டு போட்டி இருந்தது. ஒரு சமயப்புலேருந்து வந்திருந்தாங்க. எல்லா பிள்ளைகளும் நல்ல சமய சின்னம் போட்டு அருமையாக இருந்தது. பார்க்கவே சந்தோஷமாக இருந்தது. ஏன் நம்ம சமயப்புகள் அப்படி ஒன்று கொண்டு வரக்கூடாதுன்னு ஆலோசனை பண்ணணும். ரைட், அடுத்து என்னது? சிவாத்மன் சாமி என்ன எடுத்திருக்காரு, என்னது? சமய வகுப்பு ஆசிரியரின் வாழ்க்கை முறை. இன்னும் அடுத்த வண்டியும் யாருமா? எல்லாம் தக்கலை தானே? சொல்லுங்க, எந்த வண்டியும்? ராஜாவங்கள வண்டி சொல்லுங்க.
இருப்பதற்கு வழிவகுப்பது ஆன்மீகம். ஆன்மீகத்தை பற்றி சொல்லும் போது ஆன்மீக கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் என்ன ஆகும் அப்படின்னா, சர்வ துக்க நிவர்த்தி, எல்லா துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை, பரமானந்த பிராப்தி, வேற ஆனந்தம் கிடைக்கும். அப்ப நாம ஆன்மீகமா வளரணும். அப்படி வளரணும்னா நம்முடைய தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கணும். நம்முடைய சிந்தனை ஆன்மீகம் இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, நமக்குள்ளால அளப்பரிய சக்தி இருக்குது. விவேகானந்த சுவாமி சொல்றார், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவரிதிங் அப்படின்னு சொல்றார். உன்னால முடியாத எதுவும் இல்லை, நீ எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். அப்ப அந்த சாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? சாதிக்கணும்னா நீங்க வெளியில இருந்து எதையாவது வாங்கி அதை வச்சு நம்முடைய ஆற்றலை விட முடியாது. காம்ப்ளானையோ ஹார்லிக்ஸையோ சாப்பிட்டு நம்முடைய சக்தியை கூட்டுறது இல்லை. நம்மகிட்ட இருக்கு ஆல்ரெடி இருக்கு, நம்மகிட்ட சக்தி இருக்கு, ஆன்மீக சக்தி இருக்குது. ஆன்மீக வீச்சு சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு சொல்றார். தெய்வீக சக்தி நமக்குள்ளே இருக்கு. அதை வெளியே கொண்டு வரணும். அதை வெளியே கொண்டு வரக்கு நம்முடைய வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் தர்மப்படி வாழணும். அதுக்காக நாம் வேலை செய்யணும். அப்போ ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துட்டு அதை தினசரி ஜெபம் பண்ணுறது, போகும்போது இதெல்லாம் ஜெபம் பண்ணுறது, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்வது, அந்த மாதிரியாக நாம் ஒரு ஆன்மீக வாழ்வாக நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டோம்னா நமக்கு உள்ளே இருக்க சக்தி வெளிப்படும், வெளியே வரும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறப்பாக அமைவதற்கு அது உதவிப்படும். நீங்கள் நிறைய ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு 1000 தடவை ஜெபம் பண்ணிட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கும் ஒரு 10,000 தடவை ஜெபம் பண்ணிட்டு ஒரு வேலை செய்கிறதுக்கும் மாற்றம் உங்களுக்கே தெரியும். நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு கூட வேலை செய்தீங்கன்னா உங்களுடைய மன ஒருமைப்பட்டு உங்களுடைய உள்ளே இருக்கிற சக்தி வெளிப்பட்டு அது நம்முடைய எல்லா செயல்களையும் சிறப்பானதாக மாற்றும். நீங்க சமயப்படுகிற நான் சொன்ன சமயப்பு பிள்ளைகள் கேட்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க சமயப்பு போறதுக்கு முன்னாடி ஒரு 1000 தடவை உங்களுடைய இஷ்ட மந்திரத்தை ஜெபம் பண்ணிட்டு போய் சமயப்பு எடுத்து பாருங்க. பிள்ளைகள் நம்ம சொன்னா கேட்கும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தி வெளியில் வரும். அதனால் நமக்கு உள்ளே இருக்க சக்தியை நாம் வெளிக்கொண்டு வரணும். எனவே என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கை சமய ஆசிரியருடைய வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கணும். மற்றவங்க வாழ்க்கை இல்லை. நம்மை பார்த்து நம்முடைய ஊரில் உள்ளவங்க சொல்லணும், பாரு சமய ஆசிரி அவருடைய வாழ்க்கை எவ்வளோ இதாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறா, எவ்வளோ காரியங்கள் அவளால் சாதிக்க முடியுது அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி இருக்கணும் நாம். சரியா? ரைட். அடுத்தது இடைவேளை. இடைவேளையில் என்ன பண்ணீங்க? மோர் கிடைச்சதா? பரவாயில்ல, இந்த மழை சமயத்தில் மோர் கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா, அப்போ அடுத்த வகுப்பு நல்லா தூங்கியிருப்பீங்க இல்லையா? தூங்கலை. சரி, ரைட். அப்போ மோர் கிடைச்சது. ரைட். அடுத்து என்னது? ஆலய நிர்வாகிகளுடன் ஆசிரியர்களின் தொடர்பு வித்யாஜோதி ஐயப்பதாஸ் எடுத்திருக்கார். அதில் என்ன சொன்னார்? எந்த ஒன்றியம் சொல்கிறாங்க? இப்போ எந்தெல்லாம் ஒன்றியம் சொல்லி இருக்குது? குருந்தங்கோடு சொன்னாங்க, தக்கலை சொல்லியாச்சு, ராஜாக்குமலை 3 ஒன்றியம் சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, இங்கே வேற எந்த ஒன்றியத்துலேருந்து வந்திருக்காங்க? மேல்புறம் உண்டா? கிள்ளியூர் ஒன்றும் சொல்லலையே. மேல்புறம் உண்டா? நீ மேல்புறமா கிள்ளியூரா சொல்ல போறியா? சரி, பரவாயில்ல. இப்போ கிள்ளியூர்லேயே ஒரு ஆளுக்கு தைரியம் வந்துருக்கு. உட்காருங்கம்மா, கிள்ளியூரில் தைரியம் வந்திருக்கு இப்போ.
உட்காரு. ஸோ ஆலய நிர்வாகிகளோட ஆசிரியர்கள் தொடர்பில் இருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படி சொன்னாங்க. நாம் ஆலய நிர்வாகத்திட்ட கேட்டுட்டு எல்லா விஷயங்களையும் செய்யணும். இன்னொரு விஷயம், நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, ஆலயத்தில் எது நடத்தினாலும் சமயப்பு ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டு நடத்துவாங்க. அந்த மாதிரி ஆசிரியராக நாம் மாறணும். புரியுதா? ஆலயத்தில் ஆலய நிர்வாகிகள் சமயப்புக்கு துணை போகணும், உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாம் அவங்களோட தொடர்பில் இருக்கணுங்கிறதெல்லாம் சரி, அவங்கள்ட்ட கேட்டுட்டு நாம் எல்லாம் செய்யணும் சரி. ஆனால் சமயப்பு ஆசிரியர் தன்னுடைய நல்ல நடத்தை மூலமாக, அவருடைய திறமை காரணமாக, ஒத்துழைப்பு காரணமாக அந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சமயப்பு ஆசிரியரை கேட்டு தான் செய்வாங்கங்கிற மாதிரி சமயப்பு ஆசிரியர் மாறணும். முடியுமா? முடியும். நம்ம முயற்சி பண்ணால் முடியும். அப்போ நிர்வாகத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நாம் நம்முடைய சமயப்பு மாணவர்களை அவ்வளோ சிறப்பானவர்களாக ஆக்குறோம். எல்லா இடத்துலையும் போட்டிக்கு கூப்பிட்டு போகிறோம், எல்லா விஷயத்துக்கும் கூப்பிட்டு போகிறோம். நம்முடைய சமயப்பு காரணமாக அந்த ஆலயத்துக்கு ஒரு பெருமை வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மகிட்ட கேட்டுதான் எல்லாம் செய்வாங்க. ஆனால் நம்ம சமயப்பு காரணமாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அவர் நம்மகிட்ட கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போது ஒவ்வொரு ஆசிரியரும் நினைக்கணும், என்கிட்ட கேட்டுட்டு தான் ஆலய நிர்வாகம் வேலை பண்ணணும். அதனால ஏதாவது நம்மகிட்ட கேட்காம பண்ணியாச்சுன்னா உடனே அவங்க கூட சண்டை போகணும். அப்படி தானே? அப்படி இல்லை. அப்படி அவர்கள்ட்ட போய் நாம் நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும்னு சொல்லக்கூடாது. சொல்லாமலே நம்முடைய நடத்தை மூலமாக அவங்களே நினைக்கணும், நம்மகிட்ட இவங்கள்ட்ட கேட்டு செய்தால் எல்லாம் நல்லா நடக்கும், அவங்க நல்ல ஐடியா சொல்லுவாங்க, நல்ல ஒத்துழைப்பு தருவாங்கன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் ஆசிரியரும் மாறணும். புரியுதா? நான் வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய தமிழ் மாநில அமைப்பாளர் அந்த அம்மா நம்ம முன்னாடி எந்த பொறுப்புமே கொடுக்கல. எந்த பொறுப்பும் அவங்களுக்கு கிடையாது. பொறுப்பெல்லாம் வேற ஆள் தான் இருந்தாங்க. மாநகரத்துக்கு பொறுப்பு, துணை அமைப்பாளர் எல்லாமே வேறு. அவங்களுக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது அங்கே. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு வகுப்பிൻ്റെ ஒவ்வொரு அசைவும் அவங்கள கேட்காம நடக்காது. காரணம் என்ன? அது அவங்களுடைய குணம். எல்லாரையும் அன்பாக நடத்துவது அவங்களுடைய குணத்தினால. அதே மாதிரி நம்முடைய குணத்தினால, நம்முடைய செயலினால நம்மகிட்ட கேட்டுட்டு தான் ஆலயம் நிர்வாகிகள் வேலை செய்வாங்கங்கிற மாதிரி கொண்டு வரணும். அதனால் அவங்கள்ட்ட சண்டைக்கு போகக்கூடாது. அவர்களுக்கு நம்ம மேலே நல்ல மதிப்பு வரும்படியாக நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கணும். எல்லாம் நம்மகிட்ட கேட்டு தான் செய்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கணுமோ இல்லை. நாம் அவங்கள்ட்ட கேட்டு தான் செய்கிறோன்னு எண்ணம் அவங்களுக்கு வந்துட்டுனா அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நம்மகிட்ட கேட்டு செய்வாங்க. புரியுதா? அதனால் அந்த மாதிரியான தொடர்பு நமக்கு இருக்கணும். அடுத்து சமய வகுப்பு நடத்துவது எப்படி? யார் இது? ஆசிரியர் பேரை போடலை. இது கலந்துரையாடல் நடந்தது. சரி, இது யார் சொல்கிறா? என்ன இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது பிறகு ஏதாவது கன்க்ளூஷன் ஏதாவது இருந்ததா? எல்லோரும் சேர்ந்து உட்காந்து என்ன முடிவு பண்ணி அதை பற்றி ஒன்றும் இல்லை. வெறும் கலந்துரையாடல் அங்கங்கே நடந்தோட சரியா? இல்லை, நான் அது கேட்கல. இப்போ எத்தனை இடத்துல நடந்தது? 7 பிரிவாக பிரித்தாங்களா? அப்போ அந்த 7 பிரிவும் பிரித்து அவங்க கலந்துரையாடல் பிறகு சேர்ந்து இருந்து ஏதாவது இது பண்ண இல்லை. சரி, நல்லது. இப்போது சமய வகுப்பு இப்போ எந்த வண்டியெல்லாம் சொல்லியிருக்கு? குருந்தங்கோடு, தக்கலை, கிள்ளியூர். நான் இப்போ வேறு ஏதோ ஒரு மேல்புறத்துலேருந்து யாராவது வந்திருக்காங்களா? இங்கே யாரும் எழுப்புறாங்க. மேல்புறத்தில் இருந்து சமய வகுப்பு எப்படி நடத்துவது அப்படிங்கிற பற்றி சொன்னதுக்கு உங்கள் கலந்துரையாடல் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு என்ன தெரிஞ்சது சொல்லுங்கள். மேல்புறத்தில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மேல்புறம்லாம் எழுப்புங்க. மேல்புறம் 1 உட்காருங்க. நான் எண் சொல்லிட்டு உட்காருங்க. 1.
சரி, இப்போ யார் சொல்ல போகிறாங்க இதில்? சமயப்பு நடத்த எப்படிங்கிறத பற்றி நான் என்ன தெரிஞ்சுட்டேன், சொல்லுங்கம்மா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் இப்போ அவங்க சொல்லி இன்னைக்கு சொன்னது வந்து அதே மாதிரி தானே நீங்கள் வகுப்பு நடத்துகிறீங்க உங்கள் ஊரில்? ஆ ஆ வெரி குட், உட்காருங்க. சமய வகுப்பு ஆசிரியர் பாடம் எடுக்கும்போது ஒரு, அதாவது முன்னாடி இங்கே ஒரு பிள்ளை வந்து ஒரு முகாம் நடக்கும்போது ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்திருந்தது. கல்லூரியிலேருந்து வந்த முகாம் நடத்தப்போ அந்த பிள்ளை இங்கே வந்து ஒரு இது பண்ணிச்சு. பால்காரன் பண்டிதன் அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அந்த பால்காரன் பண்டிதன்கிற அந்த கதையை நாடகம் மாதிரி தனியாளாக நடிச்சு காணிச்சது. அந்த பிள்ளையே பால்காரனாக நடிக்கும், அந்த பிள்ளையே பண்டிதனாக நடக்கும். பால்காரனாக இருக்கும்போது பண்டிதன் வந்து உனக்கு இவ்வளோ நேரமாச்சது, பால் ஏன் கொண்டு வரல, நேரத்துக்கு ஏன் கொண்டு வரலன்னு, ஐயா 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 எனக்கு இது வரல, படகு வரல அதனால அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒவ்வொரு விஷயமும் அதை வந்து தனிநபரே மொத்த எல்லாருடைய நடிப்பையும் நடிக்கிறது. அந்த மாதிரி நாம் மாறணும். நாம் சொல்லும்போது நாம் அந்த கதையோட ஒன்றி போய் சொல்லணும். ஒரு கதை எடுக்கிறோன்னா அதனுடைய ஜொரார் சிங் பதேஷ் சிங் கதை சொன்னோம்னா அந்த கதையை கேட்டவன் அதுக்கு பிறகு 5 வயசில் கேட்டான்னா 50 வயசானாலும் 100 வயசானாலும் மதம் மாற மாட்டேங்கிற மாதிரி அவனுக்கு மனசில் பதியணும். எங்களுக்கு வரதராசனாருடைய ஒரு புஸ்தகம் உண்டு கல்லூரியில் தமிழில். ஒரு பாட்டு, வில்லு பாட்டுக்காரன் சொன்னான், ராமர் காட்டுக்கு போனார், ராமர் காட்டுக்கு போனார், ராமர் காட்டுக்கு போனார்னு சிரிச்சுட்டே சொன்னான். அப்போ ஒருத்தன் எழுப்பி கேட்டுட்டு இருந்த ஒருத்தன் எழுப்பினேன், எங்கே ராமர் காட்டுக்கு போனா உனக்கு என்னையா அப்படின்னு கேட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு சொல்கிறதுல ஒரு உருக்கமாக ஒரு உணர்வோடு சொல்லலை அப்படின்னு. அப்போது நம்ம உணர்வோடு சொல்லணும். அதாவது பிரகலாதன் கதையை எடுக்கிறோம். பிரகலாதன் கதை பொது வச்சுட்டு இரணியன் என்று ஒரு அரக்கன் இருந்தான், அவனுடைய மனைவி கயாது, அவனுக்கு பிரகலாதன் என்று ஒரு பாகன் பிறந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. உணர்வுபூர்வமாக நாம் சொல்லணும். அப்படி நாம் சொல்கிறது மட்டும் இல்லை, நம்முடைய மாணவர்கள் எந்த காலத்திலையும் மதம் மாறக்கூடாது, அவர்கள் உந்துவாக இருக்கணும், இந்த உணர்வோடு இருக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும். நான் காலையிலே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு அங்கே அந்த சுவாமி சொன்னார், சமயப்பா மாணவர்கள் காப்பி அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி. காப்பி அடிப்பாங்களாம்மா மாணவர்கள்? அதான் அதே மாதிரி வரக்கூடாது. அப்போ அப்படி இல்லாமல் நாம் நேர்மையாக இருக்கணுங்கிறத அவங்க மனசில் பதிய வைக்கணும். அடுத்த பஜனை பயிற்சி யார் கொடுத்தாங்கோ? செல்வராஜ் சாரா? என்ன ஆர்கே சார்? நான் அங்கேருந்து கேட்டுதான் இருந்தேன். ரொம்ப பரவாயில்ல, நல்லா பாடுறாரு செல்வராஜ் இல்லையா? வந்தே மாதிரம் தானே பாடினார், 2 பாட்டு பாடினாரா? நான் எங்களை அறிவித்தாடி எப்படி நல்லா பாடினாரா? ஆமாம், நீங்கள் இதே மாதிரி சொல்லி கொடுப்பீங்களா உங்கள் சமயத்தில் போய்? பாப்பா நீங்கள் சொல்லுங்க பாப்பா, ஒரு லைன் பாடுங்க பாப்போம், எப்படி பாடினாருன்னு பார்ப்போம். பரவாயில்ல, நல்லா தான் படித்து வச்சுருக்காங்க, நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, அது ஒரு ஆர்கே என்ன பண்ண, அவரும் நல்லா பாடுறாரு, ஆர்கையும் பாடுவார்னு இப்போ தான் எனக்கு தெரியுது.
சம்போ மகாதேவனே சம்பூதன் குமாரனே. இல்லையா, நல்லா பாடினார் இல்லையா? ஆமாம், அவர் இவ்வளோ பாடுவார் எனக்கு தெரியாது. ரெண்டு பேருமே நல்லா பாட்டு சொல்லி கொடுக்காங்க. அதனால நீ பொம்பளையெல்லாம் பாட்டு சொல்லி கொடுக்காங்க, ஆம்பளையில வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கலாம் போல. எப்படி சம்பவ மகாதேவன் யாராவது ஒரு ஆள் பாடுங்க பார்ப்போம், எப்படி என்ன மனசிலாக்கி வச்சுருக்கீங்கன்னு. ரெண்டு லைன் பண்ண போதும். உட்காருங்க, போதும். அது ராகம் தெரியுது உங்களுக்கு, அது போதும். அடுத்து தாய் மதம் திருப்புதல் முருகேசன் சொன்னார். சரி, எப்படி என்ன சொன்னார்? யார் சொல்ல முடியும்? எந்த ஒன்றியம் இதுவரை சொல்லாத ஒன்றியம் அது? பள்ளியூர் என்ன சொல்லுங்க. என்ன கதை சொன்னாங்க? ரைட், சரி, உட்காருங்க உட்காருங்க. சரி, இப்போ இந்த முகாம் பற்றி நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? இல்லை வேற எதை மாதிரி விஷயங்கள் இருந்தால் நல்லதா? இல்லை இது எல்லாமே நல்லதா இருந்தது? இல்லை இதில் ஏதாவது எல்லாம் நல்லா தான் இருந்து எங்களை சீக்கிரம் விட்டா சரிதான். எல்லாம் நல்லா தான் இருந்துட்டு சொன்னா போங்க சொல்லி விடுவாங்க இல்லையா? சொன்னது இந்த நோ டிஸ்கஷன். சரி, இப்போ நாம சமய வகுப்பு ஆசிரியர் ஆகிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சமய வகுப்பு ஆசிரியர் ஆகிறது இவங்க சொல்லும்போது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, தாய் மதம் திருப்புறது, இல்லை மத மாற்றத்தை தடுக்கிறது, இதெல்லாம் ஒரு விதமான தேவைகள் தான். ஆனால் இதை விட எல்லாரும் ரொம்ப முக்கியமானது நாம் உண்மையான ஹிந்துவாக மாறுறது. ஒவ்வொரு சமயவகுப்பு ஆசிரியரும் சமயவகுப்பு ஆசிரியர் ஆகிறதன் மூலமாக, சமயவகுப்பு நடத்துறதன் மூலமாக என்ன ஆகணும்? உண்மையான ஹிந்துவா ஆகணும். நாம் இப்போ உண்மையான ஹிந்துவா, இந்து தர்மம் சொல்றபடி, சனாதன தர்மம் சொல்றபடி வாழ்றோமா? கடவுள் மேல நோக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குதா? இருக்கா? நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு பேருந்தில் போயிட்டு இருந்தேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. ராமேஸ்வரத்தில் திருவிளக்கு பூஜை கேந்திரா சபா நடத்தினாங்க. அங்கே ஆசிரியரைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அடுத்த நாள் திருவிளக்கு பூஜை. நான் ராத்திரி மதுரையிலேருந்து பஸ் ஏறி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டுருக்கிறேன். பஸ் சொகுசு வண்டி. நான் பின்னாம்பக்கம் இருந்தேன். பின்பக்கம்னா ஒரு நடு பக்கம் மாதிரி இருந்தேன். வண்டி ராத்திரி போயிட்டுருக்காங்க. அந்த கொஞ்சம் அந்த கலவரம் நடந்துட்டு இருந்தது, அந்த ஜாதி கலவரம் கொஞ்சம் நடந்துட்டு இருந்த காலகட்டம். வண்டி போயிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. 12 மணி 12 மணி இருக்குன்னு பட 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 படா சத்தம் கேட்டது பேருந்துல. உடனே அங்க பின்னாடி இருந்த ஒரு ஆள் ஏசப்பா 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 ஏசப்பான்னு சொல்லிட்டு முன்ன ஓடி வந்தார். வேற நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஒன்றும் சொல்லல. அப்போ நாம நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இறைவன் பேரை சொல்றோமா? தடிக்கு வீடினும் சொல்லும் நான் நமச்சிவாய வேண்டாங்க.
அந்த மாதிரி நமக்கு பழக்கம் இருக்குதா? நம்முடைய மாணவர்களுக்கு பழக்கி வச்சிருக்கிறோமா? இல்லை விழும்போது ஐயோ சத்தேன்னு சொல்லி தான் விழுறோமா? அந்த பழக்கம் நமக்கு இருக்கா? நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நான் இறைவனை நினைக்கக்கூடிய ராமானோ கிருஷ்ணானோ முருகானோ தேவினோ அப்படின்னு சொல்கிறோமா? அவங்க என்ன நடந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அவங்கள என்ன பிரச்சனைனாலும் என்ன சொல்லுவாங்க? ஏசப்பா சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் சொல்லுதா? என்னவா? என்னது? ஐயோ அப்பா தான் பிள்ளைகள் சொல்லல. அப்போ அதே மாதிரியான நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும். சமீப பிள்ளை என்ன பிரச்சனை வந்தாலும் இறை நாமத்தை சொல்லும்படியாக நாம பயிற்சி கொடுக்கணும். முதல்ல நாம பயிற்சி எடுத்துக்கணும் இல்லையா? அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அப்போதான் நம்ம உண்மையான இந்து ஆக முடியும். கடவுள் நம்பிக்கை இருக்கணும். நாம கடவுள் பண்றதுலேயே நாம ஒருத்தர் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார். நம்முடைய இணையமைப்பாளர் ஒரு பொறியாளர் 15வது மாடியிலிருந்து வேலை பண்ணிட்டு இருக்கார். 5வது மாடியில் கொத்தனார் இருக்கார். பொறியாளர் கொத்தனார்ட்ட ஒரு வேலையை சொல்லணும். அவர் மேலே இருந்து கூப்பிடுறாரு. இவர் கேட்கல. வேலை செய்துட்டு இருக்காங்க, மற்றவங்க வேலை சத்தத்தினால கேட்கல. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? ஒரு 10 ரூபா நோட்டை சுருட்டி அவருக்கு மேலே எறிவார். இவர் அந்த கொத்தனார் அதை பார்த்துட்டு எடுத்து போட்டுக்குவார், பாக்கெட்டில் போட்டுக்குவார். அடுத்து 100 ரூபா நோட்டை எறிவார். அப்படியாவது மேலே பாப்பா நான்னு சொல்லி அதுக்கு விஷயம் சொல்லலாமே சொல்லி 100 ரூபா நோட்டையும் சுருட்டி பாக்கெட்டில் போட்டுக்குவார். ஒரு 500 ரூபா நோட்டை போட்டார். அப்படியா பாப்பா நான் இவன் 500 ரூபா நோட்டு கிலோ விழுந்தன்னு எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டான். பொறியாளர் பார்த்தாரு, இவன் ஒன்று பண்ணாலும் பார்க்காம இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி போடாருன்னு அதில் போட்டார். அப்போ தான் மேலே பார்த்தாரு. மேலே பார்த்தா பொறியாளர் நிற்கிறான். ஏன் கல்லை போட்டிங்கன்னு? இவ்வளோ நேரம் ரூபா போட்ட நீ திரும்பியும் பார்க்கல, அதனால தான் கல்லை போட்டேன். ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் கல்லை போட்டேன். அதே மாதிரி கடவுள் நமக்கு அப்பப்போ நிறைய இன்பங்களை எல்லாம் தாரார். நாம் கடவுளை பற்றி நினைக்க மாட்டோம். அப்படி அந்த சந்தோஷத்தில் நல்ல சாப்பாடு கிடச்சிது, இல்லை அது கிடச்சி இது கிடச்சி அப்படி போய்ட்டுருக்கோம். துன்பம் வரும்போது மட்டும் கடவுளை பற்றி நினைப்போம். ஐயோ கடவுளே உனக்கு கண் இருக்குதா, காது இருக்கா, மூக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அப்படி இல்லாமல் நாம் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இருக்கணும். ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு ஹிந்துவாக, உண்மையான ஹிந்துவாக நாம் ஒருத்தர் மாறணும். நம்முடைய சமீப மாணவர்களையும் மாற்ற வேண்டும். எப்படி வேற நிறைவில் என்ன பண்ணுவாங்க? ராம் 5 நிமிஷம் இருக்கு, பாட்டு பாடி முடிச்சிடலாமா? அவங்க 4 மணிக்கு முடிக்கணும் இல்லையா? வேற ஏதாவது சந்தேகம் ஏதாவது கேட்க வேண்டியிருக்காமா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். வராங்க. வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணோமா பாப்பா. அமைப்பாளர் கூட்டத்தில் தீர்மானம் போடுவோம், குறித்து வச்சுக்கோங்க. ராம் வேற என்ன முடிச்சிடலாமா? ஆர்கே நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? வேற ஏதாவது கேட்க வேண்டியிருக்காமா? இல்லையே. என்னம்மா? சரி, நிறைய உட்கார்றோம், பூர்ணமாக சொல்கிறோம். பூர்ணமாக சொல்லி முடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுற இறைவன்ட்ட என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவீங்க பாப்பா? என்ன பிரார்த்தனை பண்ணுவீங்க? இறைவன்ட்ட பூர்ணமாக சொல்லிட்டு 1 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுவோம். என்ன பிரார்த்தனை பண்ணுவீங்க? எல்லா குழந்தைகளும் சமயப்புக்கு வரணும். வேற யாரும் மதம் மாறாமல் இருக்கணும். வேற மாறி போனவங்களாம் தாய்மான் திருப்பணும். வெளிநாட்டில் வேலை பார்க்கவங்களாம் நல்லா இருக்கணும். என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும். சர்வே பவந்து சுகினக சொல்லிட்டா போதும். சரி, இது போக நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நமக்கு இந்துக்களில் ஒரு பெரிய இது என்னன்னா, இந்து மதத்துக்காக நம்முடைய பாரத நாட்டுக்காக வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஆள் குறைவாக இருக்கு.
துறவியாக வர்றதுக்கோ இல்லை நம்முடைய இந்த இயக்கங்களில் முழு நேரமாக சேர்றதுக்கோ ஆள் குறைவாக இருக்குது. நிறைய பேர் வரணுமா வர வேண்டாமா? எங்களை மாதிரி சாமியார் நிறைய வரணுமா வர வேண்டாமா? சுவாமி விவேகானந்தர் மாதிரி நிறைய பேர் வரணுமா வேண்டாமா? எல்லாம் வரணும், ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து வரக்கூடாது. ஐடிதானே? யாராவது பிரார்த்தனை பண்ணி எங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது ஒரு ஆள் சாமியாராக போகணும்னு பிரார்த்தனை பண்ணுவீங்களா? ஏற்ற வீட்டில் இருந்து வேணா போட்டு, ஏற்ற வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருந்து சண்டையாக இருந்தேன்னா சரி. அதனால் பிரார்த்தனை பண்ணும்போது ஏன் பார்த்தோம், முழு நேர ஊழியர்களாக நாட்டிற்காக சமயத்திற்காக முழு நேர ஊழியர்களாக நிறைய பேர் வரணுங்கிறதே நம்முடைய பிரார்த்தனையில் நாம் சேர்த்துக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், தாய் மதம் திரும்பணும், மதம் மாறாமல் இருக்கணும், எல்லாரும் ஆன்மீக அறிவு உள்ளவர்களாக உண்மையான இந்துவாக எல்லாரும் மாறணும். இது நம்முடைய பிரார்த்தனை. சரியா? ரைட். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஹரி ஓம் தஸ்ஸத். ஹிந்து சமய மக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம், பந்தத்தோடு இணக்கமாக வாழ்ந்து காட்டுவோம். எந்த மதமும் இதற்கு ஈடு இல்லை என்னவோம், முந்து புகழ் இந்து தர்மம் முழங்க செய்வோம். இந்த நாடு ஹிந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு, சந்திர சூரியர் உள்ளவரை ஹிந்து நாடிது எங்கள் நாடிது. ஜெய் ஸ்ரீ குரு மகாராஜ் கி ஜெய், ஸ்ரீ சாரதா மகாமாயி की जय, श्री स्वामी जी महाराज की, बोलो भारत माता की।